15வது ஹதீஸ். وعن عبد الله بن مسعود رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم لقيت إبراهيم ليلة أسري بي فقال يا محمد أقرئ أمتك مني السلام وأخبرهم أن الجنة طيبة التربة عذبة الماء وأنها قيعان وأن غراسها سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. قال الترمذي حديث حسن. ஷேக் நாசிர் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் சுனன் திர்மிதியில் இந்த ஹதீஸை ஹசனானதாக குறிப்பிடுகின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினதாக கூறுகின்றார்கள், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் இஸ்ரா இரவு பயணம் எடுத்து செல்லப்பட்ட அந்த இரவிலே சந்தித்தேன். அவர்கள் கூறினார்கள், ஏ முஹம்மதே, உம்முடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வைப்பீராக, இன்னும் அவர்களுக்கு சொல்லுவீராக, நிச்சயமாக சுவர்க்கம் அதனுடைய மண் நல்லதாக இருக்கின்றது, அதனுடைய நீர் சுவையானதாக இருக்கின்றது, இன்னும் அது வெற்று நிலம் உள்ளதாக இருக்கின்றது. அந்த வெற்று நிலத்திலே நட்டக்கூடியது சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததாக நபி சொன்னது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தியை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய சுனனிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இதிலே சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளுடைய சிறப்பு அமைந்திருக்கிறது. அதே போன்று சில ரிவாயத்துகளிலே வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது அமைந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில்சிலத்து அஹாதீஸ் ஸஹீஹாவுடைய முதலாவது பாகம் 105வது ஹதீஸிலே 214வது பக்கத்திலே அதை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சில வார்த்தைகளிலே வந்திருக்கின்றது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது இல்லாமல் மன் கால சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் கரஸல்லாஹு பிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுன்ன ஷஜரத்தன் ஃபில் ஜன்னஹ். சில ஹதீஸ் ஸஹீஹாவுடைய 6வது பாகம் 2880வது ஹதீஸ்ல இருக்கின்றது. யார் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றார்களே, இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மரத்தை நட்டுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இது எங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சிறப்பை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று அதே சில்சிலத்து அஹாதீஸ் ஸஹீஹாவுடைய முதலாவது பாகத்தின் 64வது ஹதீஸ் 134வது பக்கத்திலே மன் கால சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி என்று சொல்லிவிட்டாரே உரிஸத் லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னah, அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு ஈச்சமரம் நாட்டப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் காணப்படுகின்றது. எனவே சகோதரர்களே, இதிலே நாங்கள் காணுகின்றோம், அதாவது சுவர்க்கத்திலே இந்த வார்த்தைகளுக்காக வேண்டி மரம் நட்டப்படுகின்றது என்பதே. இதிலே இந்த ஹதீஸிலே நாங்கள் காணுகின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் போன சம்பவத்தை குறிப்பிடப்படுகின்ற. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூல் என்று சொல்வது கொடுக்கப்பட்ட அத்தாட்சி ஒரு அத்தாட்சி. அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய உம்மத்துக்கு சலாத்தை எத்தி வைக்கின்றார்கள். எத்தி வைத்துவிட்டு அந்த சுவர்க்கத்திலே உள்ள பாக்கியத்தை எடுத்து காட்டுகின்றார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட பேராவலை எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பேராவல் கொண்டதை போன்று. அதிலே சொல்லுகின்றார்கள், நிச்சயமா சுவர்க்கம் அதனுடைய மண் நல்லதானதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஹதீஸிலே காணுகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார், அதனுடைய மண் கஸ்தூரியில் ஆனதாக இருக்கும் என்று. சுனன் திர்மிதியிலே இருக்கின்றது, அதனுடைய மண் கஸ்தூரியில் ஆனதாக இருக்கும் என்று சொல்லி. அதனுடைய நீர் சுவையானதாக இருக்கின்றது. அன்னஹா கீஆன், கீஆன் என்றால் இமாம் இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது அது ஒரு சம தரையான விசாலமான சம தரையாக இருக்கின்றது, பதனிடப்பட்ட தரையாக இருக்கின்றது. அதாவது அது தண்ணீரை சேமித்து, அதாவது நட்டப்பட்ட மரங்களுக்கு தேவையான அளவு நீரை கொடுக்கக்கூடிய ஒரு வெட்டவெளியான ஒரு நிலம்தான் கீஆன் என்று சொல்லப்படுவது என்று இமாம் இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் நிஹாயா என்ற நூலிலே சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா இவ்வாறான ஒரு இடத்தை வைத்திருக்கின்றான். யார் அல்லாஹு தஆலாவை அதிகம் அதிகம் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை சொல்லுவார்களே, அவர்களுக்காக வேண்டி மரத்தை நட்டுவதற்கென்று. அதே போன்று இந்த ஹதீஸிலே சுவனத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்து காட்டுகின்றார்கள். அது படைக்கப்பட்டதாக இருக்கின்றது, அதே போன்று அதனுடைய மண்கள் நல்லதாக இருக்கின்றது, இன்னும் அதனுடைய நீர் சுவையானதாக இருக்கின்றது. எனவே அந்த பூமியிலே யார் தன்னுடைய மரத்தை நட்டுவதற்கு ஆசைப்படுகின்றாரே, அவர் நல்ல வார்த்தைகளை, அதாவது இந்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை அதிகம் அதிகமாக சொல்லட்டும் என்பதை இதிலிருந்து ஆர்வமூட்டப்படுகின்றது. எனவே எவர்கள் அதிகமாக சொல்லுவார்களே, அவர்கள் அதிகமாக மரத்தை நட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த மக்கள்களுக்கு இந்த சுவர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து எங்களுக்கு கூறுகின்றார்கள், லா இலாஹ சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று. நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகின்றது, ஏக்கர் கணக்கான வெற்று நிலம் இருக்கின்றது, அதிலே பதனிடப்பட்ட மண் இருக்குது, அதனை பதனிடுவதற்கு எந்த வேலையாட்களும் தேவை கிடையாது, நீர் ஊற்றுவதற்கு யாருமே தேவை கிடையாது, அதனை அதாவது அந்த மண்ணுக்கு தேவையான உரங்களை போடுவதற்கும் யாருமே தேவை கிடையாது, நட்டினால் மட்டும் போதுமானதாக இருக்கிற, அது வளர்ந்து உனக்கு காய்களை தரும். அது எவ்வளவு அதாவது பிரயோசனமான, நீ விலை உயர்ந்ததா என்று சொல்கின்றாயே, சந்தனமா இருக்கலாம், எத்தனையோ அதைவிட சிறப்பான ஒன்று உனக்கு நட்டினால் உனக்கு பிரயோசனம் என்று சொன்னால் யாரும் வெறுமனை சும்மா இருப்பார்களா? நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். சகோதரர்களே, இந்த நிலம் வேண்டிய அளவு விசாலமானது, யாரும் போட்டி போட்டு எவ்வளவு வேண்டும் என்றாலும் நட்டிக்கொள்ள முடியும். இவருக்கு ஒரு கணக்கு போனா எனக்கு கிடைக்காது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு விசாலமானது. எவர்கள் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு நட்டப்படக்கூடியதாக இருக்கின்றது. இது எவ்வளவு சிறப்பான ஒரு அதாவது கூலியாக இருக்கின்ற. யார் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு அக்பர் என்று சொல்வது வெறும் வாய் வார்த்தை. சுவர்க்கத்திலே நிதர்சனமாக யதார்த்தமாக மரம் நட்டப்படுகின்றது என்றால் இதைவிடவும் இந்த வார்த்தைகளுக்கு வேறு பாக்கியம் வேறு என்ன வேணும்? சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இத்தகைய பாக்கியங்களை அருள வேண்டும். நாங்கள் அந்த பூமியிலே, அந்த சுவன பூமியிலே எங்களுடைய மரங்களை அதிகரிப்பதற்கு